இந்த ட்ரிப்பு பாத்தீங்கன்னா ஆவடி பக்கத்துல, அதாவது சேக்காடுக்குள்ள இங்க இருந்து சென்ட்ரல் வந்து இருக்கு ஃப்ரெண்ட், ஜார்ஜ் டவுனு. அந்த என்ன மெட்டீரியல்னு கேட்டா அந்த வீடியோல காட்டியிருக்கிறேன் பாருங்க. அந்த கல்லு ஏத்தணும்னாங்க. அது பாக்குறதுக்கு வந்து ஒரு மீடியமா வெயிட் ஒரு ஒரு டன்ல இருந்து 1.5 டன்னுக்குள்ளதான் வரும்னு நான் நினைச்சேன். ஆனா வண்டியில ஏத்த ஏத்ததான் தெரியுது, வண்டி டயர் ஃபுல்லா உக்காந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 30% வரும் ஏத்துல. அதோட கட்டும் வீலும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உக்காந்துச்சு. அதோட எனக்கு பயம் வந்துச்சு. இவ்வளவு ஏத்தணும்னா அவ்வளவு தூரம் போறதுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும். வந்துச்சுன்னா கஸ்டமர் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இவ்வளவு வெயிட் ஏத்துறாங்க, இது பெரிய வண்டியில ஏத்துற லோடுன்னா அவர் அசால்ட்டா சொல்றாரு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஏத்திட்டு போங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணிக்கங்கன்ற மாதிரி ஒரு அடாவடியா பேச்சு பேசுறாரு. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அட்லீஸ்ட் இவ்வளவு வெயிட் ஏத்துறாங்க, அது இது இதையா கூட பேச மாட்டேன். இவ்வளவு வெயிட் ஏத்திட்டு போனோம்னா வண்டியில கண்டிப்பா ப்ராப்ளம் கொடுத்துடும்னு தெரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இந்த லோடு நம்மளுக்கு வேணாம். பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா கூட, அதுவும் பைசா ரொம்ப இல்ல, ஆளுங்க 3 பேர் கூட வராங்கன்னா, ஒரு போலீஸ் புடிச்சாங்கன்னாவே 500 ரூபாய் கம்மி இல்லாம ஃபைன் போட்டுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அவர்கிட்ட சொன்னாலும் ஃபைனல்லாம் எனக்கு தெரியாது, அந்த 200 ரூபாய் கொடுக்குறேன், ஃபைன் வந்தாலும் எது வந்தாலும் நீங்க பாத்துக்கன்னு அடாவடியா பேசினே இருக்காரு. கஸ்டமர் கேருக்கு கூட நம்ம போன் பண்ணாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இதுல எப்படி எப்படியோ பார்த்தாலும் நம்ம கேன்சல் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன் காட்டுது. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளதான் போனேன். வெஹிக்கிள் பிரேக் டவுன் தான் போட்டேன். இதுல வெஹிக்கிள் பிரேக் டவுன் போட்டாலும் கஸ்டமர் கேர் வந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி என்ன வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆயிடுச்சான்ட்டு. இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொன்னேன். இவ்வளவு வெயிட் ஏத்துறாங்க, ஏத்துனா டயரே ஃபுல்லா உக்காந்துக்கிட்டு மேடம், போறதுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அதனால கண்டிப்பா இவ்வளவு பொருள் எடுத்து போக முடியாதுன்னு சொல்லிட்டேன் நானு. அவர் கஸ்டமர் கிட்ட சொன்னேன், 2 வண்டியில வேணும்னா கூட ஏத்தி அனுப்பிடுங்க. இது ஏன்னா 2 டன் இருக்கு, ஒரு டன்னுன்னா கூட அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்திடலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து காலையில கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்கோரை குறைக்கிறாங்க, இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்ட்டு. இப்போ பாத்தீங்கன்னா மெட்டீரியல் அவருக்கு ஒத்து வரல. மெட்டீரியல் எல்லாம் கூட கீழே இறக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறக்கிட்டு லோடு எம்டி பண்ணிக்கிட்டேன். கஸ்டமர் கேருக்கு பண்ணோம்னா போவே மாட்டேங்குது. இந்த மாதிரி கேன்சல் ஆப்ஷன்ல போய் படுத்தோம்னாதான் கால் வந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கஸ்டமர் 2 வாட்டி கால் போட்டாங்க, அவர் யாரு கூட பேசுறாங்க, எடுக்கவே இல்ல. அதனால நம்மளுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து உங்க ஆப் மூலியமா நீங்களே கேன்சல் பண்ற மாதிரி, கஸ்டமர் வந்து கேன்சல் பண்ணிக்க. நான் சொல்றேன், மேடம் கேன்சல் பண்ண சொல்ல இவ்வளவு பொருள் 1 ஹவரா, நீங்க இதுல டைம் பாத்தீங்கன்னா 1 ஹவர் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டிங் டைமே 1 ஹவர் ஆயிருக்கு. இவ்வளவு 2 டன்னு பொருளும் ஏத்தி இருக்காங்க வண்டியில, ஏத்தி மறுபடியும் இறக்குறாங்க. 1 ஹவர் நான் வெயிட் பண்ணி இருக்கிறேன். இதுக்கு எதுவும் அமௌண்ட் வராதான்னு கேட்டா, அதுல நீங்க போய் கேன்சல் ஆப்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு வர மாதிரி இருந்தா சிஸ்டமிக்கா கண்டிப்பா வந்துடும் சார், நீங்க அதுல போய் கேன்சல் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். கஸ்டமர் கேர்ல பாத்தீங்க சொன்னாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியே பண்ணிடலாம். இப்போ டைம் பாருங்க, 1 ஹவர் கிட்ட ஆக போகுது. ட்ரிப்புக்குள்ள போயிடலாம். அவங்க சொன்னதே உங்க சைட்ல இருந்தே கஸ்டமருக்கு மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கேன்சல் பண்ணிடுங்க, கஸ்டமர் கேன்சல் பண்ற மாதிரி சொல்லி இதுல அமௌண்ட் வரும்னு சொல்றாங்க. நம்ம செக் பண்ணிடலாம், கேன்சல் ஆர்டர் கொடுத்துடலாம். முன்னாடி எல்லாம் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னா கேன்சல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கஸ்டமர் மேல ரீசன் போட்டு கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, கஸ்டமர் மேல போட்டு கேன்சல் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா ஓவர்லோட் இஷ்யூனால ஓவர்லோடே போட்டுடலாம். ஓவர்லோடிங்கு ஓவர் சைசிங் வருது, அது கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் கேர்ல அந்த மேடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமிக்கா அந்த அமௌண்ட் ஆட் ஆகி வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வருமா என்னன்ட்டு. இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு, அவங்க சொன்ன மாதிரி கொடுத்துட்டேன் நான். வரலன்னா ரொம்ப வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப்பு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது வேஸ்ட். அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது கூட இல்லைன்னு நினச்சிக்கணும். ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எதுவுமே ஆட் ஆகலை, அவங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் கேன்சல் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே வரல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எதுலையுமே வராதது இல்லாமல் இதில் அட்லீஸ்ட் வந்து
நம்மளுக்கு ஸ்கோர் குறைக்காம இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. இப்போ இதுல இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா டிரைவருக்கு பாருங்க எந்த ஒரு விதமான எனக்கு ஏதாவது தப்பி இருக்கா பாத்திக்கங்க. நான் ஒரு 3/4 டன்ன்றது 1 டன்னு வந்ததுன்னா கூட எடுத்து போறதுக்கு ரெடியா இருக்கிறேன் நான். ஆனா 2 டன்னு பொருள் ஏத்துனாங்கன்னா வண்டி கண்டம் ஆயிடுச்சுன்னா யார் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பண்றது? 9 லட்சம் ரூபாய் போட்டு வண்டி எடுத்து இருக்கிறோம். இந்த கட்டு உடையிற அளவுக்கு இருக்கு. இது பாத்தீங்களான்னு நம்மளுக்கு ஒரு சுத்தமா ஃபேவராகவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது ஸ்கோர் பாத்தீங்கன்னா 62 இருந்தது. இது 62ன்னு எப்படியாவது 65 கொண்டு வரலான்ட்டு தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா கூட ஓட்டலான்ட்டு நான் ஆன் பண்ணி ஓட்டினே இருக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா இதுல பாருங்க 58 வரும் வந்துட்டு இருக்கு. 4 பாயிண்ட் குறைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த 4 பாயிண்ட் இல்லாம நான் இது இன்னைக்கு வந்து 65% ஸ்கோரை எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும்? இப்போ எனது எதுவுமே தப்பு கிடையாது இதுல. அப்போ இது வச்சு பாத்தீங்களன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நீ மலையே தூக்கி வச்சாலும் வண்டியில எடுத்து போவான்ற மாதிரி தான் சொல்லி இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ ஸ்கோர் கம்மி பண்ணாம இருந்தா நம்ம ரெஃபர் அட்லீஸ்ட் நம்ம கஷ்டத்தை கூட அவங்களுக்கு சொல்ற அளவுக்கு கூட கிடையாது. அதுதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சு, கஸ்டமர் கேருக்கு சப்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம பேசணும்னா கூட எந்த விதமான லாபம் கிடையாது. கஸ்டமர் கேருக்கு இப்போ ட்ரிப்ல நடுவுல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஓவர்லோடிங் பிரச்சனை வருது, இல்ல லெங்த் ஏத்துறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்து கஸ்டமர் கேர் கிட்ட சொல்லணும்னா கூட நம்மளுக்கு வந்து கால் பண்ணாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எது இருந்தாலும் ஒன்னும் கேன்சல் பண்ணிக்கணும், இல்ல கஸ்டமர் கிட்ட நம்ம பேசி கஸ்டமரும் நம்ம பேசி முடிவு எடுத்துக்கிற மாதிரி இருக்கே தவிர, இது வந்து நடுவுல நம்மளுக்கு ஃபேவரா பண்ற மாதிரியே பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம தப்பு இல்லைன்னா கூட நம்மளுக்கு ஸ்கோர் கம்மி பண்றாங்கன்னா, நீங்க எப்படி என்ன சொல்ல வராங்கன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம தப்பு இருக்கு. இப்போ இந்த ட்ரிப்ல கூட பாத்தீங்கன்னா நம்மளா வேணான்னு சொல்றோம், பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நார்மல் லோட தான் இருக்கு, நான் வேணாம் ஏதோ பிரச்சனை பண்ணி நான் கேன்சல் பண்ணிடுறேன்னா கண்டிப்பா ஸ்கோர் கம்மி பண்ணா நம்மளுக்கு எந்தவித ஃபீலும் வராது. நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம எதுவுமே தப்பு பண்ணாம இந்த மாதிரி ஸ்கோர் கம்மி பண்றாங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னே நம்மளுக்கு புரியல. நீங்க ஓட்டுனா ஓட்டுங்க, ஓட்டலன்னா போங்கன்னு சொல்றாங்களா இல்லன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கஸ்டமர் கிட்ட சொன்னா நீங்க எது இருந்தாலும் கஸ்டமர் கேர் கிட்ட பேசிக்கங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லி வச்சுட்டாரு. இவ்வளவு நேரம் 1 hour வெயிட் பண்றேன்னா நான் அவர்கிட்ட சண்டை போட கூட எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இருந்தோம் எதுக்கு பிரச்சனை பண்ணோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனைன்ட்டு வேணான்னு நான் ஒதுங்கிட்டேன். எந்த விதமான சவாரி எடுத்து ஓட்டுற மாதிரி இருந்தாதான் இது ஓட்ட முடியும் போல் தெரியுது. லெங்த் வந்தாலும், ஓவர்லோடு வந்தாலும், ஆளுங்க ஏத்திக்கிட்டாலும், எது வந்தாலும் நம்ம அப்செட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருந்தா ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்டவே முடியாது. எவ்வளவு நாளா ஓட்டினு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளா கூட அந்த ஃபீல் எப்பாவது கஷ்டமா தோணும், அவ்வளவுதான் தவிர இன்னைக்கு மட்டும் இந்த ட்ரிப்புனாலதான் எனக்கு வந்து ஏன்டா இவங்ககிட்ட ஓட்டுறோம், இவ்வளவு அடிமை மாதிரி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டவே முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சப்போர்ட் பண்ணீங்களான்னா தான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.